ஸோ இஸ் ரெக்கார்ட். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல டெஸ்டிமனி கேட்க போகிறோம். இந்த ஜூம் மீட்டிங்கில் ஆனி ஜிம் அக்கா இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் தேவன் செய்ததை இன்றைக்கி நான் உங்களுக்கு சாட்சியாக பகிர்ந்துக்க போகிறாங்க. ஐ ரெக்வஸ்ட் ஆனி ஜிம் அக்கா டு ஷேர் ஹிஸ் டெஸ்டிமனி. பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இந்த ஜூம் மீட்டிங்ல நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது தேர்ட் மிரக்கிள் என் லைஃப்ல. ஜோஜோக்கு தெரியும், நாங்க எல்லாரும் ஒரே சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருந்தோம். ஸோ ஜோஜோ வந்து வாலிப பையனா இருக்கும்போது இருந்து, அதை விட சின்ன பையனா இருக்கும்போது இருந்து தெரியும். ஆனா எப்பயுமே ஜோஜோ மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு. எப்பயுமே அவங்கள பார்க்கும்போது என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போதே எனக்கு வந்து எப்பயும் அந்த மரியாதை கொடுக்கணும்னு தோணும். அது ஏன்னு தெரியல, பட் இப்ப தெரியுது. பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டு பி எ ப்ராஃபிட் லேட்டர் பீரியட்ல அப்படின்றது வந்து ஆண்டவர் அன்னைக்கே நம்மளுக்கு உணர்த்தினாரோ என்னவோ தெரியல. ஸோ எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான தம்பிமார்கள்ல ஜோஜோவும் எப்பயும் இருக்கிறாரு. ஸோ அப்படிதான் ஜோஜோ எனக்கு ரொம்ப தெரியும். அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் இடையில அப்படியே தொஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அப்போ கிளியர் ஜோஜோ தம்பி? ஸோ ஒரு 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 தொய்வு ஏற்பட்டுச்சு ஆவிக்குரிய வாழ்க்கையில. அப்படி ஸோ அது ஒரு இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படியே ஸ்டாக்னன்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. ஸோ சரியா பைபிள் படிக்க முடியல, உட்காந்து ப்ரேயர் பண்ண முடியல, கான்ட் ஸ்பெண்ட் டைம் வித் காட். முக்கியமா இந்த சென்டர் ஆரம்பிச்ச பிறகு பிஸியா ஓடிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அப்பதான் ஜோஜோவுடைய அந்த ப்ரேயர் மீட்டிங் பத்தி பார்த்தோம். 1 செகண்ட். மை சன் இஸ் காலிங். ஸோ அப்போ அந்த அந்த ஜூம் மீட்டிங்கோடைய லிங்க் எனக்கு வந்துட்டே இருக்கும், பட் கேட்கணும்னு நினைப்பேன், கேட்கவே இல்லை. அப்போ செகண்ட் பேட்ச்ல செகண்ட் 40th டேல ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த 40 டேஸ்க்குள்ள இன்னைக்கு 39th டே ஆஃப் மை ப்ரேயர் இன்னைக்கு எனக்கு. ஸோ அந்த 39th டேக்குள்ள தேர்ட் மிரக்கிள் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. தம்பிக்கு, என்னோட பையனுக்கு, மூத்தவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆக்சுவலா அவனுக்கு அவ்வளோ சீக்கிரமா உடம்புக்கு எதுவுமே வராது. ஆண்டவர் கிருபையில அவருடைய காருண்யம் எப்பொழுதும் அவனுக்கு கேடகமா இருக்கிறதுனாலயும் அதனால எப்பயுமே அவனுக்கு ரொம்ப சுகம் இல்லாமே போகாது. காய்ச்சல் வந்தாலும் 2 நாள் வந்துட்டு போயிடும். அப்படிதான் அவனோட இம்யூனிட்டி நல்லா நல்லா பில்ட் பண்ணி இருப்பான். ஹீஸ் இன் 6th ஸ்டாண்டர்ட் தான். திடீர்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல் வந்துச்சு. சரி விட்டுரும் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா ரேஷஸ் வந்துருச்சு. மீசில்ஸ்ன்றாங்க, ஆனா டாக்டர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, இது மீசில்ஸ் இல்லைன்றாங்க. அவனுக்கு காய்ச்சலும் குறையவே இல்லை, சுத்தமா குறையல, கூட்டிட்டு தான் போகுது தவிர குறையல. ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம், ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுத்தாங்க, அது கொடுக்குறோம். 2 டாக்டர்ஸ்ட போயிட்டு வந்துட்டோம், 2 பேருமே மீசில்ஸ் இல்லைன்றாங்க. ஆனா வீட்டு பெரியவங்க எல்லாரும் மீசில்ஸ் தான்றாங்க. ஒரே கன்ஃபியூஷன், என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அத மீசில்ஸ் நம்பி வேற குளிக்க வேற வச்சுட்டேன். குளிக்க வச்சதும் ரொம்ப அவனுக்கு காய்ச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. 7th டே ஆஃப் ஃபீவர். திரும்ப திரும்ப அந்த ஃபீவர் எபிசோட்ஸ் 102, 103 போயிட்டே இருக்குது. எங்களுக்கு பயமாவே இருந்துச்சு. என்ன இப்படி காய்ச்சல் வருது, இப்படி காய்ச்சல் வராதே இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனப்போ அவங்க அட்மிட் பண்ணணும்ட்டாங்க. எனக்கு ரொம்ப அழுகையா வந்துச்சு, என்ன பண்றது, அட்மிட் பண்ணணுமா அப்படின்னு. அப்புறம் அட்மிட் பண்ணி ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ்
அது ஒரு 4 ஆன்டிபயோட்டிக்கை சேர்த்து ஒரு பெரிய ஊசியில 8 எம்எல் ஏத்துவாங்க. அத பார்த்தாலே எனக்கு அப்படியே, "ஏசப்பா இவ்ளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வயித்துக்குள்ள உடம்புக்குள்ள போதே!" அப்படின்னு இருக்கும். ஸோ அ எல்லாம் எல்லாம் முடிஞ்சுது. பட் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வரைக்கும், இந்த போன செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் வரைக்குமே காய்ச்சல் குறையவே இல்ல. அன்னைக்கு சாயங்காலம் கூட 101.4 ஈவினிங்ல. என்னடா இது இப்படி இவ்ளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுத்தும் தம்பிக்கு குறையவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஜோஜோக்கு கால் பண்ணிட்டேன் நானு. மெசேஜ் தான் பண்ணுவேன் எப்பயும். என்னால முடியல. "ஏசப்பா எனக்கு ஏதாவது ஒரு 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 ஃபெய்த்ல எனக்கு ஃபெய்த் இருக்கு. பட் என்னால போராட முடியல ஏசப்பா. எனக்கு கூட சேர்ந்து போராடுறதுக்கு யாராவது ஒரு ஆள் வேணும். நீங்க யாருக்கிட்ட போய் கேட்கட்டும் நானு?" அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் ஐ எம் அலோன் அட் ஹாஸ்பிட்டல். என் ஹஸ்பண்ட் வந்து 2 நாள் லீவ் போட்டாங்க. இதுக்கு மேல போட முடியாது. நான் போணும்னு சொல்லிட்டு, முதல் நாள் வரைக்கும் இருந்தவங்க அன்னைக்கு அன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டாங்க. எனக்கு கூட நிக்கிறதுக்கு, பிரேயர் பண்றதுக்கு ஆள் இல்ல. அப்போ நான் ஜோஜோக்கு தான் கால் பண்ணேன். தம்பி எடுத்துட்டு எனக்கு அ சொன்னாங்க, பிரேயர் பண்ணாங்க. அ நான் நான் என் பையனோட கையில கை வச்சுட்டு ஜோஜோ பிரேயர் பண்ணாங்க. பண்ணப்போ எனக்கு எனக்கே ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாரி இருந்தது. ஸோ ஃபெய்த்ல நம்ம கூட போராடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. வி ஆர் வி ஆர் அ என்ன சொல்றது? சம்படி இஸ் ஹெல்பிங், சம்படி இஸ் தேர் டூ ஹெல்ப் மீ அப்படின்னு. அப்போ அ அன்னைக்கு பிரேயர் பண்ணதுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலத்துலருந்து அன்னைக்கு சாயங்காலம் ஒரு தடவ அந்த 6:00 வந்தது. நான் ஜோஜோக்கு வந்து 8:00 என்னமோ பிரேயர் பண்ணேன்னு ஃபோன் பண்ணி பிரேயர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நெவர் ஹேட் ஃபீவர். அன்னைக்கு சாயங்காலம் போனதோட சரி அவ்வளவுதான். ஃபீவரே வரவே இல்ல அதுக்கப்புறம். ஒரு எபிசோட் கூட 97.6 விட்டு தாண்டவே இல்ல டெம்பரேச்சர். ஐ அம் சோ கிரேட்ஃபுல் அப் இவ எனக்கு என்ன எப்படி எப்படி அது அது வந்து சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஐ வாஸ் சோ ஹேப்பி. ஆம் அ டாக்டர்ஸ் வந்து அதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபுல்லா ஆ எந்த மெடிசினும், அதாவது ஆன்டிபயோட்டிக் தவிர வேற எந்த மெடிசினும் குடுக்காம, முக்கியமா பேராசிட்டமால் குடுக்காம அவனுக்கு ஃபீவர் வராம இருக்குதான்னு பார்த்தாங்க. ஸோ அது வரைக்கும் 20, 36 ஹவர்ஸுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்ற வரைக்கும், அதுக்கப்புறம் காய்ச்சலே வரல தம்பிக்கு. பிரைஸ் காட். இது மாரி என்னோட லைஃப்ல ஆண்டவர் நெறைய மிரக்கிள ஆ இன்னமும் செய்வாரு. உங்களோட லைஃப்லயும் நெறைய செய்வாரு ஆண்டவரு. ஆ ஜோஜோவுடைய வார்த்தைகள வண்டர் வேர்ட் மினிஸ்ட்ரின்னு சும்மா வைக்கல. ஏசப்பா அந்த வார்த்தைய சும்மா குடுக்கலன்னு நெனைக்கிறேன். ஸோ வண்டர் வேர்டு தான். ஏன்னா வார்த்தைகள் வந்து நம்ம வாழ்க்கையில பேசுகிறது, விளையாடுகிறது. அதற்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆ நான் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் ஆண்டவருக்கு. ஆ இப்படி ஒரு மீட்டிங் எனக்கு குடுத்ததுக்கு. தேங்க் யூ சோ மச் ஜோஜோ அண்ட் ஃபேமிலி. தேங்க் யூ ஷைனி ஜோஜோ அண்ட் தேங்க் யூ அப்பா. தேங்க் யூ சோ மச். ஆமென். ஸோ நம்ம ஒரு நல்ல டெஸ்டிமனிய கேட்டோம். இந்த டெஸ்டிமனி ஏன் சொல்ல வைக்கிறோம்னா, ஸோ தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதத்தை செய்தாரோ, உங்களுடைய வாழ்க்கையில அதே அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். ஸோ டெஸ்டிமனின்றனாலே அத்யுத்ன்னு அர்த்தம் ஹீப்ருல மொழியில. அந்த நேரத்துல என்ன பவர் அவங்க வாழ்க்கையில செய்யப்பட்டதோ, அதே வல்லமை கொண்டு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நான் இன்னைக்கு வந்து ஒரு பிரத்யேகமா ஒரு ஜெபம் செய்வேன். யாருக்கெல்லாம் ஹீலிங் தேவைப்படுதோ, தேவன் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த டெஸ்டிங் நீங்க யூடியூப்ல பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இதுல ஜூம்ல பார்த்துனாலும் சரி, தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென். நான் ஜெபிக்க போறேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம். லார்ட், ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் காட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இப்பொழுதே தேவனுடைய ஆண்டவரே கரம் அற்புதத்தை செய்வதாக, ஆண்டவரே சுகமாக்குற வல்லமையை ஆண்டவரே இப்பொழுது பாய்ந்து வருவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.
உம்முடைய கரங்களோட ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால் அவங்களுடைய சாட்சியின் வசனத்தில் அவனை ஜெயித்தார்கள்ன்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு இந்த சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் மேலேயும் தெய்வீக சுகமாக்குற வல்லமை உண்டாயிருப்பதாக என்றான் ஜெபிக்கிற ஆண்டவரே. கத்தர் நீர் அற்புத சுகத்தை நீ கட்டளையிடுவீராக என்றான் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. உம்முடைய சுகமாக்குற வல்லமை இப்பொழுது ஆண்டவரை இறங்கி ஆண்டவரை எப்பேற்பட்ட வியாதியானாலும் குணமாக்குற வல்லமை இப்பொழுது பாய்ந்து வருவதாக என்றான் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீரே பரிகாரியான கத்தர், நீரே சுகம் தருகிற தேவன் ஆண்டவரே. உம்மால் சுகப்படுத்தாத முடியாத வியாதி ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே ஒரு அற்புதம் உண்டானக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல தாப்பனே. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ.